ஒரு மிகப்பெரிய கம்பெனியோட ஓனருக்கு வயதான காரணத்தால் அந்த நிறுவனத்தின் CEO பொறுப்பை அந்த கம்பெனியில வேலை செய்யும் ஒரு திறமையானவரிடம் கொடுக்கலாம் என்று முடிவு செய்தார். அந்த கம்பெனியில் வேலை செய்கிற ஊழியர்களை தன்னுடைய ரூமுக்கு அழைத்து, உங்களில் ஒருவரை நம் கம்பெனியின் CEOவாக ஏற்றுக்கொண்டு நிர்வகிக்க உங்கள் எல்லோருக்கும் ஒரு காம்படிஷன் ஒன்று நடத்தப் போகிறேன் என்றார். மறுநாள் வந்து அந்த ஓனர் அனைவரையும் பார்த்து சொன்னார், என் கையில் கொஞ்சம் விதைகள் இருக்கிறது, இதை ஆளுக்கொன்று நான் தரப்போகிறேன். இந்த விதையை கொண்டு போய் உங்கள் வீட்டில் நன்றாக வளர்க்க வேண்டும். வளர்த்த செடிகளை அடுத்த ஆண்டு கொண்டு வந்து என்னிடம் காண்பிக்க வேண்டும் என்று சொன்னார். யார் அந்த செடியை நல்லா வளர்த்துள்ளீர்களோ அவர்தான் இந்த நிறுவனத்தின் CEO என்று சொன்னார். 6 மாதம் ஆன போதும் ஒரு ஊழியரின் விதை மட்டும் முளைக்கவே இல்லை. ஒருவேளை நான் விதையை வீணாக்கிவிட்டேனோ என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தான் அந்த ஊழியர். ஆனால் தினமும் அந்த செடிக்கு தண்ணீர் விடுவதை மட்டும் அவன் நிறுத்தவே இல்லை. 1 வருடம் ஆனது. செடியை முதலாளியிடம் ஒப்படைக்க வேண்டிய நாளும் வந்தது. ராமு செடியே இல்லாத எம்டி தொட்டியை எடுத்துக்கொண்டு போக மாட்டேன் என்று கூறினான். அதற்கு ராமுவின் மனைவி அவனை சமாதானப்படுத்தி, நீங்கள் 1 வருடமாக ஓனர் சொன்ன மாதிரியே செய்து உள்ளீர்கள். செடி முளைக்காததற்கு நீங்கள் என்னதான் செய்ய முடியும்? எனவே நீங்கள் எப்பொழுதும் போல நேர்மையாகவே நடந்து கொள்ளுங்கள். மண் தொட்டியை எடுத்துக்கொண்டு போங்கள் என கூறினார். ராமுவும் செடியில்லாத காலி மண் தொட்டியை எடுத்துக்கொண்டு ஆபீஸுக்கு சென்றான். எல்லோருடைய தொட்டியையும் பார்த்தான். விதவிதமான செடிகள் ஒவ்வொன்றும் நல்ல உயரத்தில் இருந்தது. இவன் தொட்டியை பார்த்து எல்லோரும் சிரித்தார்கள். அலுவலகத்தில் உங்களில் இருந்து ஒருவர்தான் இன்று நம் கம்பெனி CEO பொறுப்பினை ஏற்றுக்கொள்ள உள்ளீர்கள் என்று கூறியவாறே எல்லோருடைய செடியையும் பார்த்து கொண்டே சென்றார் அந்த ஓனர். ராமுவை பக்கத்தில் வருமாறு கூறுகிறார். ராமுவும் பயந்து கொண்டே சென்றான். நான் வேற ஒழுங்காக செடியை வளர்க்கவில்லை, எனவே நம்மை வேலையில் இருந்து நில் என்று சொல்லப் போகிறார் என்று அவனோ மனதில் நினைத்து கொண்டே சென்றான். முதலாளி, உன் செடி எங்கே என கேட்டதற்கு, நீங்கள் சொன்னது போலவே செய்தேன், ஆனால் எனது செடி முளைக்கவே இல்லை என கவலையோடு சொன்னான். ராமுவின் தோளில் ஓனர் கையை போட்டு, இவர்தான் நம் கம்பெனி CEO என்று சொன்னார். இதை கேட்ட ராமுவுக்கு ஒரே அதிர்ச்சியாக இருந்தது. குழப்பத்தில் இருந்த எல்லோருக்கும் ஓனர் கூறினார், போன வருடம் நான் உங்கள் அனைவருக்கும் கொடுத்த விதைகள் சுடு தண்ணீரில் அவிக்கப்பட்டவை, அது ஒரு நாளும் முளைக்காது. உங்கள் அனைவருக்கும் நான் கொடுத்த விதை முளைக்காத காரணத்தினால் வேற ஒரு விதையை வளர்த்து அதை இங்கே செடியாக கொண்டு வந்து உள்ளீர்கள். ஆனால் ராமு மட்டுமே நேர்மையாளன், அதனால்தான் ராமுவுக்கு CEO பதவியை அளிக்கிறேன் என கூறினார். இதனை கேட்ட ராமுவுக்கு ரொம்பவே பெருமையாக இருந்தது. நாம் சொல்கின்ற சொல்லும் பயணிக்கின்ற வழியும் நேர்மையாக இருந்தால் வெற்றி நம்மை தேடி வரும். வாழ்க்கையில் நேர்மையாக இருக்க முயல்வது ஒரு போராட்டம்தான். நம் வாழ்வில் நேர்மை தவறாமல் கடைபிடித்து வாழ்கின்ற போது பணம், பதவி என சகலமும் நம்மை வந்தடையும்.